கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. உண்மையாகவே சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அநேக போராட்டங்கள் எல்லாம் உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் அது நடுவிலே தேவ சமாதானம், தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய தேற்றுதல் நமக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை கொஞ்ச நேரம் திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக, நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. ஆகவே தேவன் உதவி செய்யட்டும். மாற்றி மாற்றி படிங்க. பிள்ளைங்க கொஞ்சம் இடம் கொடுக்க ஆண்டிக்கலாம். சரி, இன்னொரு மைக் கூட கொடுங்கப்பா. மேஷன் இந்த உப்புமா சித்தப்பா கொடு. இல்லை, ஒரு மைக்கு நீ வச்சுக்க, மாற்றி மாற்றி வாசிக்கிறது. சரி, வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. மைக்கில் வாசிங்க. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே ஆமென் மகிமையினால் அவர் நம்மை நிரப்ப அவர் வாஞ்சிக்கிறார். எல்லாரும் வசனத்தின் மீது நல்ல கைகளை வச்சு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த நாள், இந்த புதிய மாதத்திலே, இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் வெறுமையாய் திரும்பி போகிறதில்லை, வெறும் கையோட போகிறதில்லை, துக்க முகமாய் நீ இனி திரும்புகிறதில்லை. ஒருவேளை வேதனை உடைந்த உள்ளத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் திரும்புகிற போது, இந்த இடத்தை விட்டு போகிற போது தேவ சமாதானம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய ஆனந்தம் இந்த இடத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் அளவில்லாமல் தர அவர் வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறார். பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்துகிறோம், சமர்ப்பணம் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, we are so much excited to be in the presence of God, to receive the word of God today. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் மிகவும் உற்சாக மனதோடு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நல்ல தேவன் என்பதை நிரூபிக்க நீர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன், உம்முடைய வசனத்தின்படி எங்களோடு பேசுகிற ஆண்டவர், உம்முடைய வசனத்தை இந்த இடத்திலே வெளிப்படுத்துவீராக. அடியானை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை பிழைப்பூட்டுகிற தேவன், எங்களை பிழைக்க செய்கிற ஆண்டவர், எங்களை ஆண்டவரே உயிர் ஒடுக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தருளுவீராக, ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த வசனங்களை வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். தொடர்ந்து அந்த 3வது வசனம். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து
வணங்கினான். தேவன் அவனோடு பேசி ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே அவர் பேசும்படிக்கு வாஞ்சையும் விருப்பம் உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம்னா, மனம் விட்டோம்னா, நாம கொஞ்சம் இலகுவா இருந்தோம்னா, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நாம் இருப்போமேயானால், இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறபடி இந்த 3 வசனங்களை ஆண்டவர் ஒரு நாள் இந்த போன வாரத்தில் நடந்த சம்பவம், நான் வேறொரு காரியத்தை குறித்து தியானித்து நான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி யோசித்து கொண்டிருந்தேன். இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் வரவில்லை. அவள் உருண்டு பிறண்டு கொண்டு இருந்த பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் நினைப்பூட்டினார். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தி அதை குறித்து தியானிக்கும்படி, அதை குறித்து இந்த இரவு நேரத்திலே அதை குறித்து வாசிக்கும்படிக்கு சில சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை கர்த்தர் எனக்கு உருவாக்கி தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் அந்த கொடுத்த வார்த்தை என்னவென்றால், அவர் திரளாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னை திரளாக நான் பெருக பண்ண போறேன்ப்பா. சும்மா அழைக்கல ஆண்டவர், வெறுமையா அழைக்கல, ஏதோ இப்படியே உக்காந்து இப்படியே நீ செத்து போ அப்படின்னு ஆண்டவர் அழைக்கல. நான் காண்பிக்கு தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. திரளாய் ஆண்டவர் வந்து மல்டிப்ளை பண்றதுல நீங்கெல்லாம் என்ன காம்பவுண்ட் பண்றீங்க? காம்பவுண்ட் மீன்ஸ் இந்த மேக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னா 2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காம்பவுண்டில் என்ன எப்படி தெரியுமா வரும்? மல்டிப்ளை பிகம் 4, 4 become 8, 8 become 16, 16 become 32, அப்படியே போகும். அதான் காம்பவுண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அது பெருசா வந்து நிற்கும். அருமையானவர்களே, இது மனிதனுடைய கால்குலேஷன், மனிதனுடைய கணக்கு. ஆனால் தேவனுடைய கணக்கு வேற. இதுக்கெல்லாம் இந்த காம்பவுண்ட் மனிதனுடைய கணக்குகளுக்கெல்லாம் அளவுகள் இருக்கிறது, அளவுகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கணக்குக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆண்டவருடைய கணக்குக்கு there will be no compound, ஒண்ணுமே கிடையாது. திரளாய் அப்படின்றதுக்கு ஒரு அளவு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திரளாய் அப்படின்றதுக்கு ஒரு அளவை நீங்கள் சொல்லுங்கள், அளவு எனக்கு காண்பீங்கள். எண்ணிலடங்காதது, கவுண்ட்லெஸ். எண்ணிக்கையில் நீங்க கொண்டு வர முடியாது. அதை நீங்க விரல் விட்டெல்லாம் எண்ண முடியாது, நீங்க எழுதியெல்லாம் காமிக்க முடியாது, அதுக்கு ஒரு நம்பர் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு அளவை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அருமையானவர்களே, அளவுகோலே இல்லாத ஒரு திரளை கர்த்தர் நமக்கு பெருக பண்ண அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளோடு புறப்பட்டு அவர் போகிறார். தேவன் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டுவிட்டு, உன் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அங்கத்தான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க எப்படின்னு தெரியல. இலங்கையிலிருந்து வந்த அநேகர் இந்திய தேசத்தில் மல்டி மில்லியனியரா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதே போல ஃப்ரம் இந்தியா டு ஸ்ரீலங்கா, இந்தியாவில் இருந்து போனவர்கள்
அங்கே செல்வ சீமான்களாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். சிலர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய மூதாதையர்கள் ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி நாங்கள்லாம் அங்கே பிழைப்பதற்காக பர்மா போனோம். அந்த பர்மாவில் செட்டில் ஆனோம். பர்மாவில் இன்னைக்கு வட்டி தொழிலில் களகட்டி நிற்கிறது யாரு தெரியுங்களா? நம்ம ஆட்கள் தான். பயங்கரமான லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள், தமிழ் பேசுகிற நம்ம தாய்மொழியை மையமாக கொண்டு வாழ்கிற அந்த பர்மீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கர செல்வ சீமான்களாக. எதுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம்னா, பிறந்த இடத்துல சீமானாய் வாழ்ந்த சரித்திரம் ரொம்ப கம்மி. ஆனா இவர்களுக்கு கடவுள் கொடுத்த தேசத்துக்கு புறப்பட்டு போகிற போது அங்கே அவர்களை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் அப்படித்தான் கிட்டத்தட்ட அகதிகளை போலத்தான் இருக்கிறோம். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ படித்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இப்ப நாம கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நிலைநாட்டி வைத்திருக்கிறார், நட்டு வைத்திருக்கிறார். மிக அழகாக ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, இங்கதான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல வேதத்தை நம்ம ஆய்வு செய்கிற போது அல்லது படிக்கிற போது திரளாய் பெருக பண்ணுவேன்னு நிறைய இடங்கள்ல ஆண்டவர் பயன்படுத்தல. ஆனா ஆரம்பமே திரளாய் பயன்படுத்தித்தான், அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தித்தான் பூமியை கர்த்தர் உருவாக்கினார். நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த சப்ஜெக்ட். ஆண்டவர் இந்த பூமியை ஒழுங்கின்மையுமாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? பார்த்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. நம்மளை விட மோசமா தான் ஏற்கனவே. ஆமா, அதனால நாம இதுல வெட்கப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏற்கனவே அது எப்படித்தான் இருந்துச்சு? ஒழுங்கு இல்லாம தான் இருந்துச்சு. ஆண்டவர் தான் பார்த்துட்டு, சரி இதை சீரமைப்போம், இதை ஒழுங்குபடுத்துவோம், இதை சீர்படுத்துவோம் என்று சொல்லி கர்த்தர் அதை சீர்படுத்தினார். எல்லாம் அங்கங்க அப்படி எப்படி கிடந்துச்சு, அப்படி எப்படி ஒழுங்கு இல்லாம கிடந்துச்சு, அசிங்கமா கிடந்துச்சு, சிதறி கிடந்தது. இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் சீரமைத்தார், ஒழுங்குபடுத்தினார். மிக அழகாக நேர்த்தியாக இன்றைக்கு நம்ம இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம். மலைகளையும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் நல்ல சிலிர் காட்டுகளையும் தொண்டல் காற்றையும் தென்றல் காற்றையும் ரசித்து உணர்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கா இல்லாம இருந்ததை பூரா கர்த்தர் ஒழுங்குபடுத்தி நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எதையுமே அளவோடு அல்லது கம்மியா லிமிட்டா ஆண்டவர் எதையுமே செய்யல. அவர் God is a limitless God. நம்முடைய ஆண்டவர் அளவு கடந்த தேவன். அவர் அளவுகோல் எல்லாம் வச்சு நம்ம அளவிட முடியாது. அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய நினைவுகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கிற காரியங்கள் எதுவுமே அளவிடப்பட முடியாதவை. கவுண்ட்லெஸ். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனை நாம் நீங்கள் நானும் சிம்பிளா வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கிருபை, அவ்வளோ பெரிய தயவு, அவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். we are blessed by God. நாம் எல்லாரும் பாக்கியவான்கள், நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இந்த பூமியை ஒழுங்குபடுத்தும் போது நல்ல கவனிங்களேன், சமுத்திரம் என்னைக்காவது நிறைஞ்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, சமுத்திரம் நிறைஞ்சி பார்த்துருக்கிறீங்களா? எல்லா தண்ணி எங்கடா போகுது? நம்ம இதுல கேட்கறது போல எல்லாரும் எங்கடா போறீங்க? வண்டியில கும்பல் கும்பலா போயிட்டு இருக்கிறீங்க, எங்க போறீங்க?
லீவு நாள்லையும் போறாங்க, வேலைக்கும் போறாங்க. எங்க போறீங்க? கும்பல் கும்பலா கூட்டமா ஒரு வண்டியில் 2 பேர் போகணும்னு அந்த வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரி, நடந்து போறது சிரமமா இருக்கு அப்படின்னு நல்ல கவனிங்க. 7 பேர் போறாங்க. ஹேண்ட்பேர்ல 2 பேர் உட்காந்துருக்காங்க. டேங்க்ல ஒரு ஆள் உட்காந்துருக்குது. வண்டி ஓட்டுற ஆள் உட்காந்துருக்குது. பின்னாடி 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. 7 பேர். அந்த வண்டியினுடைய கெப்பாசிட்டிக்கும் அந்த 7 பேருக்கும் பொருத்தமே இல்லை. ஆனா உட்கார வச்சு நாங்க போறோம், பார்க்குக்கு போறோம். இதுல சாப்பாட்டு மூட்டை வேற, சாப்பாட்டு மூட்டைகள் வேற, எல்லாம் எடுத்து வச்சு நாங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். எல்லாம் கூட்டமாய் திரளாய். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் இந்த சமுத்திரத்தை படைத்த போது, ஒதுங்க பண்ணின போது அதுக்கு ஒரு நிறைவே இல்லை, எல்லையே கிடையாது. நாம தான் ஒரு எல்லை என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். கடற்கரையை பார்த்த உடனே ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. எவ்வளோ தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்குது, ஆனா நிரம்பின பாடு இல்லை. ஒரு பக்கம் அந்த பக்கம் ஆவி ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உள்ள போயிட்டு இருக்குது. ஒரு சர்க்கிள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏராளம் திரள், அப்படி ஒரு திரட்சியை நாம் பார்க்கிறோம். சரி, இதுதான் அப்படி அப்படின்னா மரங்கள், செடி கொடிகள், பறவைகள், பிராணிகள், மீன் எத்தனை வருஷ காலமா நம்ம திங்கிறோம் யோசிச்சு பாருங்க. சமுத்திரத்தில் எத்தனை காலமா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து எடுத்துக்கோமே, பழைய ஏற்பாட்டை விடுங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து இது வரைக்குமே 2025 வருஷமா மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு இடத்துல பிடிக்கிறோமா? எங்க? ஒரு கடலின் ஆழத்தில் பிடிக்கிறோம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பிடிக்கிறோம். எந்த ஒவ்வொரு தேசத்திலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் என்ன செய்யறாங்க, படகு எடுத்துட்டு போறாங்க. படகு எடுத்துட்டு போய் என்னைக்காவது இன்னைக்கு மீன் இல்லை நீ போ அப்படின்னு துரத்தி விட்டுருக்கா கடல். அள்ளிக்கிட்டு வரான். நம்மளை மாதிரி சும்மா துளுண்டு மில்லை வச்சுக்கிட்டு தூண்டில் போட்டு அதில் ஒரு மீனை பிடிச்சோம்னா அதில் நமக்கு பெரிய சந்தோஷம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படாத மத்தி மீன், உருப்படாத மீன் நமக்கு துளுண்டு கிடைச்சா நமக்கு பெரிய. அவன் 6 சைஸில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய மீன் கொக்கில போட்டு வலையில் போட்டு பிடிச்சி இழுக்க முடியாமல் இழுத்து போட்டில், அவ்வளவு திரட்சி, அவ்வளவு திரள். அப்போ ஆண்டவர் சமுத்திரத்திலே மச்சங்கள் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அது நல்லதுன்னு ஆண்டவர் பார்த்தாரு. திரளாய் பிறப்பிக்க கடவுது சொன்னாரா ஆண்டவர்? திரளாய் பிறப்பிக்க கடவுது. அப்ப எவ்வளவு எடுத்தாலும், இன்னும் 2000 வருஷம் எடுத்தாலும் அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள் இந்த மக்களுக்கு, இத்தனை கோடி ஜனங்களுக்கு, 8.5 பில்லியன் பீப்புளுக்கு இல்லைன்னு அது என்ன செய்யாது, சொல்லவே சொல்லாது. சரி, இதுதான் அப்படின்னா நிலக்கரி எத்தனை ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கனிம வளங்கள் எத்தனை, கிறிஸ்டல் எவ்வளவு நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பூமியில் எத்தனை இடத்துல தொலை போட்டு வச்சிருக்கிறோம், எத்தனை இடங்கள்ல பூமியில் தண்ணி போடுறோமே, போர் போடுறோமே, எவ்வளவு இடங்களில் தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பூமியில் தங்க சுரங்கங்கள் எவ்வளவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் அளவில் வச்சிருக்கிறாரா? இல்லை. திரளாய் பெருக பண்ணுவேன். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் மரங்கள் அமெரிக்காவில் இப்போ லாஸ் வேகாஸில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், போன மாதத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது. அந்த தீ விபத்தில் பணக்காரனுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையானது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லாரும் நம்மளை போல செவரு இப்படி கட்டி கல் கட்டி 100 வருஷம் வாழணும்லாம் அவன் நினைக்கிறது இல்லை. அவனுடைய வீட்டினுடைய அமைப்பு எல்லாம், கட்டடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூமியினுடைய தன்மை நம்மளை போல கெட்டித்தன்மை கிடையாது. பூமி அதிர்ச்சி எப்போனாலும் வரலாங்கிறதுக்காக அவர்கள் டெம்பரவரி இதுவான வீடு தான் கட்டுவாங்க. அது 3 பெட்ரூமாக இருந்தாலும் சரி, 10 பெட்ரூமாக இருந்தாலும் சரி,
டெம்பரவரியாக வுட் டைப்பில் தான் அவங்க கட்டுவாங்க, வுட்டை வச்சு தான் கட்டுவாங்க, மரங்களை வைத்து தான் வீடுகளை அமைப்பார்கள். வெட்டிக்கிட்டே இருக்கிறானே மரம், குறைஞ்சி போச்சா? யோசிச்சு பாருங்க. அமேசான் காட்டவே அவனுங்க அழிச்சிருக்கிறானுங்க, ஆனால் குறைஞ்சி போச்சா? இன்னும் ஏராளமாய் திரளாய் திரளாய் பெருகி கொண்டிருக்கிறது. திரளாய். நம்ம சும்மாவா இருக்கிறோம்? ஃபர்னிச்சர் வேணும், கட்டில் வேணும், ஸ்டீல்லிருந்து மரத்துக்கு மாறிட்டோம், மரம் பீரோ வேணும், அது வேணும், இது வேணும், இவ்வளோ உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம தீர்ந்து போச்சா? இன்னும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கு, வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த பூமியின் இறுதி நாள் வரை திரளாய் என்கிற வார்த்தை அது உயிரோட்டமானதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பூமியின் ஆரம்ப தொடங்கி பூமியினுடைய முடிவு வரைக்கும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை உயிரோட்டமாய் இருக்குமே. ஆனால் உங்களுக்கு எனக்கு மட்டும் கர்த்தர் குறை வச்சிருவாரா என்ன? அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு மட்டும் ஆண்டவர் குறை வைத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவாரா? உங்களுக்கு எனக்கு மட்டும் ஒரு குறைவுள்ள ஒரு ஜீவியத்தை கொடுத்து நீ இப்படித்தான் கஷ்டப்பட்டு சாகணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருவாரா? இப்படித்தான் நீ வாழணும், இந்த கஷ்டத்தின் நடுவில் தான் நீ நிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை எண்ணி அப்படியே விட்டு விடுவாரோ? ஒருபோதும், ஒரு காலம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் பெருக பண்ண வல்லமையுள்ள தேவன். இந்த வார்த்தையை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் சரீரத்துக்குள்ள, என் ஆவிக்குள்ள, என் ஆத்துமாவுக்குள்ள உயிரோட்டமாய், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஏதோ வார்த்தையை நான் படிச்சுட்டு நான் கடந்து போறதுக்கு நான் இங்க வரல. எனக்குள்ள இந்த வார்த்தை உயிரோட்டமாய் அது ஓடும் பொழுது என் ரத்தத்திலே, என் ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் மனதிலே, என் சிந்தையிலே, என் நினைவிலே, என் எண்ணத்திலே அது கலக்கப்படுகிற போது என் தேவனாகிய கர்த்தர் அவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கும் அவர் அதை நிறைவேற்ற திரளாய் பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசித்தால் நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் பெருமையா கொஞ்சத்தோட ஒரு அளவோட நிர்ணயித்து கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் அளவெல்லாம் அவருக்கு நிர்ணயிக்க முடியாது. You can't limit your God. நீங்கள் நானும் தேவனை அளவு கொடுத்து அந்த அளவுக்குள்ள அடைக்க முடியாதுங்க. தேவன் அவ்வளவு திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. திரளாய் வந்துருச்சு, அது நல்லது என்று கண்டார். எனக்கு அருமையானவர்களே, மற்ற ஆகாயத்து பறவைகள் எல்லாம் திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். திரளாய் வந்துருச்சு, அது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். இப்ப திரளாய் கொடுத்ததெல்லாம் பூமிக்கு, உங்களுக்கு எனக்கும் நல்லதுன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த திரளான ஆசீர்வாதங்களை இப்ப குறைவுள்ளவர்களாக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போலவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, அப்படியே விட்டுருவாரு. நம்ம இந்த கஷ்டத்திலேயே தான் இருக்கணும், இந்த நிலைமையில தான் இருக்கணும், இந்த சூழல்ல தான் இருக்கணும், இப்படித்தான் நம்ம வேதனைப்படணும், இப்படிதான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லவே இல்லை. தேவன் சொன்னதை நான் உயிரோட்டமாய் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் திரளாய் எடுக்கிறவனுக்கு தாங்க ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, நல்ல கவனிங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூரும். விளக்கம் என்ன? ஹலோ,
குறளுக்கு அர்த்தம் என்ன? படிக்க படிக்க கற்க கற்க அறிவு வளருமா, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நம்முடைய இதெல்லாம் பைபிளை பார்த்து தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படின்னா, நாம தோன்றுகிற அல்லது எடுக்கிற அந்த ஆர்வம், அந்த வாஞ்சி, அந்த விருப்பம் நமக்குள்ளே இருக்குமேயானால் அவர் சுரக்க செய்வதற்கு, அவர் அதை கொடுப்பதற்கு, அதை வெட்டி எடுக்க 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 உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் உட்கார்ந்த இடத்துல வரணும்னு நினைக்க விடாது. நம்ம தோண்ட தோண்ட எடுக்க எடுக்க அதை செலவு செய்ய 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 மறுபடியும் அதை நிரப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ப நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, உன்னை அங்க பெரிய ஜாதியாக்க போறேன், ஒரு பெரிய திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லும் போது பிள்ளையே இல்லை, குழந்தையே கிடையாது. ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. புறப்பட்டு போறாங்க. அப்பாவை கூப்பிட்டு போறாரு, லோத்தை கூப்பிட்டு போறாங்க. லோத்தினுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரளாய் பெருக பண்ண போறப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அவர் நம்பிட்டார் அந்த வார்த்தையை. சொன்னது யாரு? ஆண்டவர். சொன்னது மனுஷன் இல்லை. நம்மளை நிச்சயமா அவர் தான் ஆசீர்வதிக்க போறாரு. அவரை நம்புவோம், மனுஷன் சொன்னதெல்லாம் விட்டுருவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மனுஷன் புறப்பட்டு அவன் போகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப போகும்போது வருஷங்கள் எல்லாம் உருண்டோடுது, ஒண்ணுமே நடக்கல. இப்ப நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு சொல்லுவோம். அப்படித்தானே சொன்னாங்க, லவ்வும் போது சொன்னாங்கல்ல, உன்னை அப்படி பார்த்துக்குவேன், உன்னை இப்படி பார்த்துக்குவேன், அப்படியே கண்ணுக்குள்ளேயே வச்சுக்குவேன் அப்படின்னாங்க. இப்போ கண்ணே இல்லை, நம்மளை தெரிய மாட்டேங்குது, நம்மளே ஆல்பத்தில் இல்லை. கல்யாண ஆல்பத்தோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், இப்போ டிவிடி யாராவது திருப்பி பார்க்குறீங்களா? கல்யாண ஆல்பத்தை அல்லது டிவிடியை போட்டு மறுபடியும் ஆட ஏன் பாஸ் அந்த கொடுமையை வேற நம்ம பார்த்து ரசித்து செத்து பொழைக்கணுமா? ஒரு நாள் செத்தது பத்தாதா, டெய்லி சாகணுமா? விரும்புகிறதே இல்லை, நம்ம அதை நினைக்கிறதே இல்லை, நம்முடைய நினைவுக்கு கூட அது வருகிறதில்லை. அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு அப்படித்தான், ஒன்றுமே நடக்கலை. என்னடா எல்லாம் சொன்னார் ஆண்டவர், இப்படி வர சொன்னார், இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, நாட்கள் கடந்து போய் விட்டது, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே, ஒரு ரிசல்ட்டையும் காணாமே, ஒரு பதிலையும் காணாமே. ஏதாவது ஆண்டவர் தெரிகிறாரா? எங்கேயாவது ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறாரா என்கிற நிலையிலெல்லாம் ஆபிரகாம் யோசிச்சிருப்பார். நம்மளை விட பயங்கரமாக யோசித்திருப்பார். நடந்த சம்பவத்தை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமினுடைய பயணத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது போலவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் 3 விதமான திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிற காரியத்தை ஆபிரகாமுக்கு பதிவு பண்றார். நமக்கு திரளாய் பெருக பண்ணுவேன் எப்படி ஆண்டவரே? நிலக்கரியை போலவா, தங்கத்தை போலவா, அல்லது கிறிஸ்டலை போலவா, குவாட்ஸை போலவா, பூமிக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற கற்களை போலவா, எதை போல திரளாய்? ஒரு கேள்வி வருதில்லை, எதை போல திரளாய் கர்த்தர் என்னை பெருக பண்ண போறீங்க? எப்படி என்னுடைய பெருக்கம் இருக்க போகிறது? என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகிறது? எப்படி ஆண்டவரே நீங்க பெருக பண்ண போறீங்க? இந்த எண்ணம் ஆபிரகாமினுடைய மனதிலே, சிந்தையிலே ஓடி இருக்கணும். அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கார், செய்வார் அப்படின்னு நம்பிக்கொண்டே இருக்கிற காலகட்டம். ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 13, 16. உன் சந்ததி வாசிங்க வாசிங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. இந்த காலை வேளையில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு வாக்கு பண்ணுகிற காரியம், எப்ப ஆபிரகாம நான் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அது எப்படி பெருக பண்ண போகிறேன் தெரியுமா? பூமியின் தூளை போல நான் அந்த சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, பூமியின் தூளை போல, நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுறார், எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார். பூமி பல்வேறு விதமான துகள்களால் ஆனதுதான் இந்த பூமி. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முதல்ல இந்த பூமியானது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்தில் ரவுண்டாக தெரியுது. அது யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். படம் பிடிச்சு காமிக்கிறாங்க ரவுண்டாக இருக்குது அப்படின்னு. அருமையானவர்களே, இது எல்லாம் துகள்களால் ஆனது. நீங்கள் ரொம்ப தூரத்தில் ஸ்பேஸில் பால்வழி மண்டலத்தில் இருக்கிறீங்க. இதை போல இந்த அண்டத்தை போல அண்டத்திலே பார்த்தீங்கன்னா ஏராளமான கேலக்சி இருக்கிறது. அதாவது சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. எப்படி பூமியை சுற்றி சூரியன், அதுக்கப்புறம் பல்வேறு விதமான கிரகங்கள், செவ்வாய் கிரகம் இருக்குது, நிலவு இருக்கிறது, புளூட்டோ இருக்கிறது, ஜூபிட்டர் இருக்கிறது. இப்படி பல்வேறு கிரகங்கள் இருக்கிறது போல அநேக கேலக்சி இந்த அண்டத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு பார்ப்பதற்கு அப்படியே ஒரு உருவமாய் தெரியலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் எப்படி? துகள்களை போல. ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் தூளை போல உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன். ரெண்டாவது அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம் ஆண்டவர். இப்ப சொல்றாரு, அந்த பூமியின் தூளை நீ என்ன கூடுமே ஆனால். இப்பா என்னப்பா ஆண்டவர் என்னமோ சொல்ல வர்றாரு? பூமியின் தூளை என்ன கூடுமையானால் உன் சந்ததி. அந்த வசனத்தை வாசிங்களேன், எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு. பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் துகள்களை யாராவது எண்ணி இருக்கிறாங்களா? இல்லை எண்ண முடியுமா? அது சாத்தியமா? அது நடக்கிற காரியமா? இன்னைக்கு உலகத்தில் 8.5 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுகிறது. இது யாரு? மனுஷனுடைய கணக்கு. ஆனால் இக்கணக்கிலே வராத எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மரணமும் நடந்து கொண்டிருக்கிறது. பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூமியில உருவாகி கொண்டு திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னாரு. ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, குழந்தைகள் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே கனிம வளங்கள், தண்ணீர், ஆகாயத்தில் உள்ள பறவைகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், சமுத்திரத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாமே திரளாய் பெருகி கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை என்னையும் ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணுவதற்குத்தான் நம்மை இந்த இடத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். பூமியின் தூளை போல கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்ப ஆபிரகாமனுடைய சாராளுடைய நிலைமையை கர்த்தர் சிந்திப்போம் கொஞ்ச நேரம். ஆபிரகாமும் சாராலும் அவர்கள் தேவன் சொன்ன இடத்துக்கு, காண்பிக்கப்பட்ட இடத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆனா குழந்தை இல்லை. இவன் மலடிங்கிற நிலைமைக்கு வந்துட்டா, வயதும் ஆய் போச்சு,
காலங்கள் உருண்டோடி போச்சு. ஆனா இப்ப வரைக்கும் கர்ப்பத்துல ஒரு கரு உண்டாகவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் தூளை எண்ண கூடுமேயானால் நீ என்ன. அருமையானவர்களே, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஒரு கைப்பிடி கல்ல மண்ணை அள்ளி உங்க கையில கொடுத்து இதை எண்ணிட்டு வா அப்படின்னா நம்ம எண்ணிடுவோமா? அது நம்ம ஆளுகள்லாம் கிரிமினல். எப்படி உடனே போய் அம்மா தண்டி மேக்னெட்டை எடுத்துட்டு வந்து அதில் உள்ளுக்குள்ள இருக்கிற கனிம வளத்தை பூரா அது தனியாக எடுத்து அதை தனியாக பிரித்து அதை எண்றதுக்கெல்லாம் இப்போ மிஷின் வந்துருச்சு. அதை எண்றதுக்கெல்லாம், பணத்தை எண்றதுக்கு மட்டும் மிஷின் இல்லை, துகள்களை எண்ணுவதற்கு கூட இன்னைக்கு மிஷினரிஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த துகள்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி அவ்வளவு கவுண்டிங்க துல்லியமா எண்ணக்கூடிய அந்த மிஷினரிஸ் எல்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்துவார்கள். ஆண்டவர் கைப்பிடியெல்லாம் அள்ளி கொடுக்கல, ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டாரு, அதுக்கும் அளவில்லை. பூமியின் தூளை போல உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவ ஆவியானவர் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற மிக முக்கியமான காரியம், நீங்க ஒரு எண்ணிக்கைக்குள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்குள்ள உங்களுடைய பிளஸ்ஸிங்கை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் முடக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் திரளாய் பெருக பண்ணவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய மனதிலே திரளாய் பூமியின் தூளை போல. அன்னைக்கு எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லை, நவீன ஆராய்ச்சியாளர்கள் இல்லை, இப்பொழுது இருக்கிற சௌரியங்கள் அப்பொழுது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமியின் தூளை எண்ணக்கூடுமையானால் நீ என்ன. மலடியா இருக்கிறா, குழந்தை கிடையாது, சந்ததி பெருகுன்றாரு. நம்பிக்கைக்குரிய வார்த்தைக்கான அந்த இடத்துல இடமே இல்லை, நம்புவதற்கு சாத்தியம் இல்லை. இதை ஆமா அப்படின்னு ஆமோதிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. குழம்பி போய் நிற்கிறார்கள். என்ன குழந்தை இல்லை, வேலைக்காரர்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. அவர்கள் வைத்திருந்த பறவைகள், அந்த பாலூட்டிகள் எல்லாம் அது பரவி நல்ல திரளாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலோ, ஆபிரகாமனுடைய குடும்பத்திலோ, ஆபிரகாமனுடைய வித்திலோ எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை, எந்த விதமான பெருக்கமும் இல்லை. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, பூமியின் தூளை. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 13-16. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமையானால் சந்ததியும் எண்ணப்படும். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாம் பார்க்காத ஒன்றை, சாராள் பார்க்காத ஒன்றை, அவருடைய சந்ததிகள் பார்க்காத ஒன்றை, ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒன்றை, தேவன் கொடுக்க போகிற காரியத்தை அவருடைய கண்களுக்கு புலப்பட்டது. அவருடைய கண்களிலே அதை பார்த்தார். அந்த முற்போக்கான சிந்தனையோடு, அந்த தரிசனத்தோடு, நான் என் குமாரனாகிய ஆபிரகாமை, என் குமாரத்தியாகிய சாராளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அது பூமியின் தூளை போல எண்ணி முடியாததாய் இருக்கும் என்பதை கர்த்தர் மனதிலே வைத்து ஆபிரகாமோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களோடு என்னோடு அவர் பேசுகிற காரியம் அதுதான். ஒருவேளை நீங்க குறுகி கொண்டிருக்கலாம், ஒருவேளை செலவழிந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், வறுமையின் உச்சத்தில் போயிருக்கலாம். நல்ல நிலைமையில இருந்த நீங்கள் பின்தங்கிய நிலைமைக்கு நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலை உங்களுக்கு அமையாமல் போயிருந்திருக்கலாம். எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லாமல் போய்
போயிருந்திருக்கலாம், ஒருவேளை விட்டாய்த்து உடைந்து போன நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்காத ஒன்றை, நீங்கள் காணாத ஒன்றை, உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒன்றை, உங்களுக்கு கண்களுக்கு தென்படாத ஒன்றை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறதை அவருடைய கண்கள் காண்கிறது, அவருடைய கண்கள் பார்க்கிறது, அவருடைய கண்களுக்கு அது புலப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அதை போல உனக்கு திரளாய் நான் பூமியின் தூளை போல பெருக பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நம்பணும். நம்ம அதை தான் பெருசு. இதை சொல்றதோட நிப்பாட்டக்கூடாது. அதை நான் நம்பணும். ஆமா, திரளாய் கர்த்தர் செய்வார். திரளாய் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர் செய்வார்னு நீங்க நம்பணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பூமியின் தூளை எண்ணவே முடியாது. ஒரு சவாலை வைக்கிறார் ஆண்டவர், ஒரு சவாலை கொடுக்கிறார். ஒரு பயங்கரமான சேலஞ்ச் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். பூமியின் தூளை நீ எண்ண கூடுமானால் எண்ணுப்பா. அப்படி எண்ணிட்டின்னா அந்த அளவுக்கு அதிகமாய் உன் சந்ததி திரளாய் பெருகி இருக்கும்னு சொல்ற. எண்ணவே முடியாது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் மலடான நிலைமையில ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான், சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, ஆறுதல் போச்சு, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இல்லை, எல்லாமே போச்சு, ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஜீரோவில் வந்து நான் மறுபடியும் நிற்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் ஜீரோவில் நிற்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால், ஜீரோவில் இருந்த ஆபிரகாமையும் சாராலையும் பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தது உண்மையானால், இந்த காலை வேளையிலே என் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட அது வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. ஜீரோல இருக்கிற உங்களை கர்த்தர் பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காலங்கள் போகட்டும், பரவாயில்ல, இதெல்லாம் இந்த காலங்கள் டைம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த காலங்களை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இந்த நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இந்த போராட்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இந்த வேதனையும் வியாதியையும் பலவீனங்களையும் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. பரவாயில்ல. ஆண்டவரே, நல்ல கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். Genesis chapter 28 verse 14. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யாருக்கு சொன்னார் தெரியுமா? இது இந்த வார்த்தையை யாருக்கு நினைவுபடுத்துறார் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆண்டவர் இப்ப யாருக்கு 28வது அதிகார 14வது வசனத்துல யாருக்கு சொல்றாரு? யாக்கோபுக்கு சொல்றார். அருமையானவர்களே, அப்ப இடையில நல்ல கவனிங்க. ஒரு பெரிய ப்ராசஸே நடந்திருக்கு. இடையில யார் பிறந்திருக்கிறா? ஈசாக்கு பிறந்திருக்கிறாரு. ஈசாக்குக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்த போது ஏசா யாக்கோபை கர்த்தர் கொடுத்தார். அப்ப ஏசா யாக்கோபுனுடைய வாழ்க்கையா இந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு பிறந்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாகி இப்ப யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் காத்திருக்கிற போது அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா, உன்னுடைய தகப்பனுடைய தகப்பனாகிய அப்படின்னா ஆபிரகாமுக்கு. நல்ல கவனிங்க. ஈசாக்கு பற்றிய ஆபிரகாம் பெற்ற ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றான். இப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு நினைவுபடுத்துறார், உங்க தாத்தா கிட்ட நான் பேசினேன், உங்க தாத்தா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன்.
உங்கள் தாத்தா கிட்ட சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? தாத்தாவே ஞாபகத்தில் இல்லைங்க. தாத்தாவுக்கு சொன்னது என்னங்க, இந்த பக்கமும் ஒரு 100 ஏக்கர், இந்த பக்கம் ஒரு 100 ஏக்கரை வாங்கி வச்சுட்டு செத்து போயிருக்க வேணாமா? அதுவும் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் செத்து போச்சு. இப்போ நம்மளையும் ஒன்றுக்கு இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் வச்சுருக்குது. ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கணுன்றது. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஆபிரகாம் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் நிரந்தரமா இல்லை, ஆண்டவரை தவிர. கூடாரங்களை அமைத்தார், கூடாரவாசியாகவே வாழ்ந்தார். அப்படிதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படித்தான் இருக்கணும், எதையுமே பர்மனெண்ட்டாக பண்ணாத, எல்லாம் டெம்பரவரி தான். நமக்கு பர்மனெண்ட்டான ஒரு வீடு மேலே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. எல்லாம் டெம்பரவரி. உனக்கு அப்பப்போ என்னென்ன தேவையோ அதை தருவார். நீ அமைதியா இரு, உன் வேலையை நீ பார். ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாம் நடந்தார். ஒரு குறைவும் இல்லை. பைபிள் சொல்லுது, ஆபிரகாமனுடைய செல்வங்கள் பூமி தாங்க கூடாததா இருந்தது. இப்ப இந்த பூமி தாங்க முடியாத ஒன்று உங்க வீட்டில் எது இருக்குங்களா? ஹலோ ஹலோ, இந்த பூமி தாங்கவே முடியாது. அது ஏங்க கேட்குறீங்க? உட்காந்தா டைல்ஸ் உடைஞ்சிருது, சேரில் உட்காந்தா சேர் உடைஞ்சிருது, டேபிள் உட்காந்தா டேபிள் உடைஞ்சிருது. ரொம்ப வெயிட்டுங்க, தாங்க முடியலைங்க. ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆபிரகாமனுடைய செல்வங்கள் நம்ம நம்ம இந்த காண்டி குண்டு மணி, அது கண்ணிக்கே தெரியல. அவங்க நகைக்கடைக்கு கொண்டு போனோம்னா அவன் லென்ஸ் வச்சு என்ன செய்கிறான்? பார்க்குறான். லென்ஸ் வச்சு இந்த குண்டுமணியை பார்த்து, ஏங்க இதுலேயுமே ஏதோ கலப்படம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, இதுலேயுமே கலப்படம் இருக்குது சார். என்ன சார் வாங்கினீங்க நீங்கள்? சார் பில்லெல்லாம் வச்சுருக்கேன் சார். பில்லு வச்சு என்ன பண்ணுறது? நீ கலப்படம் இல்லாத வாங்கலை, கலப்படத்தோடு தானே வாங்கி வச்சுருக்கிற. என்னங்க மாவுக்கு உருட்டி வச்சுருக்காங்களா? வெள்ளியில் தங்கத்தை கலக்கிறது, தங்கத்தில் வெள்ளியை கலக்கிறது, போட்டு அதை இதை காப்பரை கலக்கிறது, எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கனிம வளத்தில் போட்டு கலந்து வெயிட்டு ஏற்றி விற்று தள்ளிடுறான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகாய் அவர் சொல்ற. இப்ப யாக்கோபுட்ட சொல்றாரு. யாக்கோபு இப்ப ஏசாவை ஏமாத்திட்டு அம்மா சொல்றா, ரெபேக்கால் சொல்றா, எப்ப இங்க இருந்தா உன்னுடைய சகோதரன் உன்னை கொன்னு விடுவான், நீ புறப்பட்டு என் ஊருக்கு போயிரு, என் ஊருக்கு போயிரு. இப்ப அம்மாக்கள் எல்லாம் பிள்ளைகளை அவங்க அம்மா ஊருக்கு அனுப்புறதுலையே குறியா இருக்காங்க, குறியா இருக்காங்க. அங்கே போய் நீ பொண்ணுடுறா, இங்கெல்லாம் எடுத்துடாது, இங்கெல்லாம் ஒருத்தனும் சரியில்லை, இங்கேயும் ஒருத்தனும் சரியில்லை, நீ அங்கே போய் கல்யாணம் பண்ணு, இங்கெல்லாம் ஊரே சரியில்லை, இங்கே இருந்தால் உனக்கு ஏதாவது தீமை வந்துடும், ஆகவே நீ என்ன பண்ணாத. ஹலோ, நீங்கள்லாம் சொல்லாதது போல என்னை பார்க்குறீங்க, சொல்கிற ஆள் தானே. அப்போ புறப்பட்டு போகிறான். போகிற வழியில் தான் ஒரு சம்பவம் நடக்கு. நடுராத்திரி ஆச்சு, பொழுது சாஞ்சிருச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ட்ராவல்ஸு இப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிற இப்பொழுது வசதிகளை போல் நடந்து தான் போகணும். கோலம் கையுமா புறப்பட்டு போகிறார். எல்லாம் கொண்டு போனதெல்லாம் அவன் அடித்து துரத்திட்டதுனால எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டான். இப்போ கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு குச்சியை தவிர ஒரு கல் எடுத்து வச்சு தூங்கிட்டு இருக்கார். யார்? யாக்கோபு. நல்ல இளம் வாலிபன், அழகான வாலிபன் தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, சொப்பனத்தை அவனுக்கு கொடுக்குறார். அப்போ கொடுக்கும்போது அவன்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. 28:14, ஜெனிசிஸ் 28:14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? பூமியின் தூளை எண்ண கூடுமையானால் உன் சந்ததியும் எண்ண முடியும், அவ்வளவு திரளாக இருக்கும்னு சொன்னார்.
இப்ப ஆபிரகாமனுடைய பேரண்ட கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா, நான் இப்படி ஏற்கனவே உங்க தாத்தா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா, நீ கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ என்ன செய்வாய்? பரம்புவாய். I will expand your territory of your blessings. உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை நாலா திசைகளிலையும் நான் விரிவாக்குவேன், அகலமாக்குவேன், அதிகமாக்குவேன். சரி, இப்படி ஆண்டவர் சொன்னாரு, இதுக்கு ஏதாவது ஒரு எல்லையை வச்சாரா? மேற்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் தெற்குக்கும் வடக்குக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? யாருக்குமே தெரியாது, இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதெல்லாம் அளவு கடந்த காரியங்கள். கர்த்தர் இப்ப பேரனுக்கு சொல்றாரு, ஏப்பா, உங்க தாத்தாவுக்கு நான் பார்த்தேன், பிளஸ் பண்ணேன், உன் அப்பாவை நான் பிளஸ் பண்ணேன், இப்போ நான் உன்னைய பிளஸ் பண்ணுறேன். உன்னுடைய சந்ததி உங்கள் தாத்தாவுக்கு அப்பாவுக்கு சொன்னதை விட கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் அதிகமாய் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு சொன்னதை விட அடுத்தபடி ஈசாக்குக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஈசாக்குக்கு சொன்னதை விட யாக்கோபுக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இப்ப உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, இதை காட்டிலும் திரளாய் பெருக பண்ண நான் வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகம் 23:10 வாசிங்களேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபுக்கு ஆண்டவர் இப்ப சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொன்னது போலவே, இப்ப பூமியின் தூளை எண்ண கூடுமையானால் என்னன்னு சொன்னார் அல்லவா? எப்ப உனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன், நீ பூமியின் தூள்ல காற்பங்கு நீ அளவை என்ன முடியுமா உன்னால? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கால் பங்கு அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்குகிற ஒரு திரளான ஆசீர்வாதத்தின் உடைய அளவை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க, உடைஞ்சு போகாதீங்க. வீடு இல்லை நினைக்காதீங்க, வாகனம் இல்லை நினைக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் திரளாய் பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப 2வது ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 22:17 வாசிங்க. 22வது அதிகாரம் 17வது வசனம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வது எல்லாம் செய்வேன். நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17. நீங்க என்னாகமம் வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 22:17 கர்த்தர் சொல்றாரு, 2வது வானத்தின் நட்சத்திரங்களை போல திரளாய் பெருக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி உற்சாகமாய் அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை போல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வானத்தின் நட்சத்திரங்களை எவ்வளவுன்றதை நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? நம்முடைய கண்ணுக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் வெளியில் போய் வானத்தை பாருங்க, உங்கள் கண்ணுக்கு எவ்வளவு நட்சத்திரம் தெரியுதுன்னு எண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த வாரம் வரும்போது எனக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு கண்ணு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறேன் நான்.
அருமையானவர்களே, ஒரு 100 எண்ணுவீங்களா? ஒரு 200 எண்ணுவீங்களா? ஒரு 500 எண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் கண்ணுக்கே புலப்படாத நட்சத்திரங்களை கர்த்தர் வானத்திலே வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் அந்தரத்திலே தொங்க விட்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், எப்பா வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் திரளாய் பெருக பண்ண போறேன்ப்பா அப்படின்னு. இப்ப எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாமுக்கு? இப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தாச்சு. எப்படி? பூமியின் தூளில் ஒரு தூள் கீழே விழுந்துருச்சு. ஈசாக்கு வந்துட்டான். பூமியின் ஒரு துகள்கள்ல ஒரு துகள், ஆமா, பேப்பர்ஸ் போட்டு படுக்க வச்சிருக்கு. அப்படித்தானே சொல்லணும். பூமியினுடைய ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு. நான் தப்பா ஒன்றும் சொல்லலையே. பூமியின் தூளை போல அப்படின்னாருல்ல, அந்த தூள்ல ஒரு துகள் என்ன செஞ்சிருக்கு? பேப்பர்ஸ் போட்டு படுக்க வச்சிருக்கு. அப்படியே ஜம்முன்னு ஈசாக்கு பார்க்கறா, சிரிக்கிறா. அவ்வளோ சந்தோஷம். சாராளுக்கு அதை விட சந்தோஷம். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஆடுகள் அடிப்பது என்ன, மாடுகள் அடிப்பது என்ன, டெய்லி விருந்து, விருந்தான விருந்து. போற வர்றவங்க எல்லாம் சாப்பிடலாம், மெய்ப்பர்கள் எல்லாம் சாப்பிடலாம், அங்க ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து சாப்பிடலாம். எல்லாம் நல்ல திருப்திகரமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற வேலை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்குக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாரு. என்ன விருத்து சேதனம் பண்றது எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் காண்பிக்கு தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே உன்னை திரளான ஜாதியாக்குவேன் நான் சொன்னேன். உண்மைதான். இப்ப நான் காண்பிக்கும் மலை ஒன்றிலே போய் உன் ஏகசுதனும் உன் புத்திரனுமாய் இருக்கிற ஈசாக்கை, ஒரே குமாரனை, உன் சுதந்திர சேஷ்ட புத்திர பாகமாய் இருக்கிற உன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை எனக்காக நீ அந்த மலையில் என்ன செய்ய? ஆண்டவரே, ஒன்னே ஒன்று கண்ணுன்னு கொடுத்தீங்க, அதையும் இப்போ பிடிங்கிறங்கிறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? ஒரே ஒரு துகள் விழுந்துச்சு. விழுந்தது ஒரு 100 துகள் விழுந்துருந்துச்சுன்னா, ஒரே பிரசவத்தில் 7 பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கும்பிடணும். நம்ம அவங்களையெல்லாம் கும்பிடணும். ஒரே 7 பிள்ளைகள் ஒரே பிரசவத்தில், வேர்ல்டு ரெக்கார்டு. இன்னும் நிறைய இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது இதுதான். அந்த ஒரே ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப பூமியின் துகள்களில் ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. இன்னும் திரளாய் கிடைக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப கிடைச்ச ஒன்றை என்ன செய்யறார் ஆண்டவர்? கேட்கிறார், நீ எனக்கு கொடுத்துரு, அது எனக்குரியது, நீ கொடுத்துரு. நமக்கு யாருக்கு தான் மனசு வரும்? யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன், எந்த மனைவியும் ஒத்துக்க மாட்டான், எந்த தாயும் ஒத்துக்க மாட்டான், எந்த பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது. ஆபிரகாம் பார்க்கிறாரு, இதைத்தானே ஆண்டவரை கொடுக்கணும். ரைட்டு. என் மனைவிட்ட சொன்னால் அவள் ஏற்றுக்க மாட்டான், அவள் சங்கடப்படுவா. அவள் ரொம்ப வருஷ காலம் கழித்து தான் பிள்ளை பெற்றுருக்குறான். அதனால் இது சொல்ல வேணாம். ஏப்பா, ஒரு ட்ராவல் இருக்குது, நம்ம போகணும், பிரயாணம் பண்ணணும், கழுதையெல்லாம் ரெடி பண்ணுங்க, விறகெல்லாம் ரெடி பண்ணுங்க, ஈசாக்கு வா, நான் போய் ஒரு பலி செலுத்திட்டு வந்துடுவோம். கூப்பிட்றான். ஈசாக்கு கூட்டி கொண்டு புறப்பட்டு போகிறான். தேவன் காண்பிக்கும் மலைக்கு போயிட்டாங்க. இப்போ பலி செலுத்துவதற்காக போகிற வழியில் விறகு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. விறகு எடுத்து ஈசாக்கு மேலே வச்சு அதை எடுத்துக்கிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காரனும் கழுதையும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ ஈசாக்கு கேட்குறான், அப்பா, அப்பான்னு சொன்னாலும் சரி, டாடான்னு சொன்னாலும் சரி, ஆஞ்ஞான்னு சொன்னாலும் சரி, நானான்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எப்பா
என்னப்பா நம்ம புறப்பட்டு போகிறோம், பலி செலுத்துறதுக்கு விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு இருக்குது, அது அங்கே எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடு இல்லையே, பலி செலுத்துறதுக்கு வேண்டிய மீட் அங்கே இல்லையே. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ புறப்பட்டு வா போகலாம். ஓ அப்படியா, அப்போ கர்த்தர் அங்கே வெயிட் பண்ணுவாரோ. ஆபிரகாம் நம்ம ஈசாக்கு அப்படித்தானே நினச்சிருப்பாரு. ஓ நமக்காக ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சிருப்பாரு, வெயிட் பண்ணுறாரு போல் இருக்கு. அதனால தான் அப்பா அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகிறான் உற்சாகமாய் மலையில். ஆனால் ஈசாக்குக்கு தெரியாது, ஈசாக்கு தான் அந்த பலிபீடத்திலே கடத்தப்பட போகிறான், படுக்க வைக்க போகிறான். நேராக புறப்பட்டு போகிறாங்க. ஈசாக்கு கிட்ட எப்படி சொல்லியிருப்பார் அவங்க அப்பா, மகனே பா வந்து பக்கத்தில் உட்கார், நீ ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த சாமி, உங்கள் அம்மா எனக்கு 100 வயசு, அம்மாவுக்கு 90 வயசு, இந்த வயசில் தான்ப்பா நீங்கள் பிறந்த எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, உன்னை கேட்குறாரு, நான் உன்னை கொடுக்கணும். பலி செலுத்துறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது. நீ என்ன பண்ணு, நீ படுத்துக்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்க, கத்தி எடுத்து அப்பா ஒரு வெட்டு வெட்டிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, நீ ஆண்டவர்கிட்ட தான் போகிற, அப்பா ஏற்றுக்குவார், அப்பா ஏற்றுக்குவார். நீ அப்படியே கண்ணை மூடி சோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு, ஏசுன் ரத்தம் செய்ய சொல்லிக்கிட்டே இரு, ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இரு. அதெல்லாம் அவர் எவ்வளோ சொல்லியிருப்பார். அன்பானவர்களே, ஒரு கடுமையான பாச போராட்டம் அப்பாவுக்கும் மகனுக்கும், என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் நடந்ததுக்கு அம்மாவுக்கு தெரியாது, சாராளுக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது. ஆனால் அந்த நடந்த சம்பவம் தெரியுமா, கட்டி வச்சுட்டார். அப்படியே மனசை கொஞ்சம் நேரம் அப்படியே கல்லாக்கிக்கிட்டு திடப்படுத்திக்கிட்டு கத்தி எடுக்கிறார். ரத்தம் பார்த்து தான், ரத்தத்தை காமிச்சு தான் பலி செலுத்தணும், அதான் முறை. ரத்தம் வராமல் பலி செலுத்தக்கூடாது. அப்போ ஓங்கி குத்துறதுக்கு, அவனை கொல்றதுக்கு கத்தி எடுத்து அப்படி ஓங்குகிறார். அப்போ தான் எதிர்பாராத விதமாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்யாத, கையை போடாத, கையை போடாத. எப்படி இருந்திருக்கும், உடம்பெல்லாம் வேர்த்து, உடம்பெல்லாம் வேர்த்து மெய் சிலிர்த்து, அப்படியே கையில் இருந்த கத்தி அப்படியே நடுங்கி கொண்டிருந்திருக்கும். அந்த நடுங்கின கை அப்படியே கத்தியை ஒரு நிமிஷத்தில் கீழே போட்டிருக்கும். போட்டுட்டு அப்படியே துடிச்சு அந்த ஒரு வார்த்தை, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, நீ என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறன்றதை நான் பார்க்கிறேன்ப்பா, நீ எவ்வளவு என் மேல விசுவாசமா இருக்கிறன்றதை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு எந்த தகப்பனும் முன் வர மாட்டான். ஆனா நீ எனக்காக நீ வந்திருக்கிற, நான் அதை பார்க்கிறேயா, எனக்கு அது புரியுது, நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். பிள்ளையாண்டான் நீ அந்த இடத்துல இருந்து நீ எடு, கட்ட அவுத்துரு, கட்ட அவுக்குறான். அப்பாவும் பிள்ளையும் பாச போராட்டத்தில் கட்டி அணைத்து ஒருவருக்கு ஒருவர் முத்தமிடுகிறார்கள். என் ஆண்டவர் அதை பார்க்கிறார். உண்மையாகவே ஆண்டவரே கண்ணீர் வடிச்சிருப்பார். என்னடா ஆபிரகாம், இப்படியுமாடா நீ இருப்ப, இப்படியும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, விட்டு கொடுக்க முடியுமா, எனக்காக செய்ய முடியுமா? ஆண்டவர் பார்த்தார். பார்த்த உடனே ஆண்டவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்காரு. இவங்களுக்கு தெரியாம ஒரு ஆடு முள்ளில் அங்கே சிக்கி கிடக்குது. அது சத்தம் போடாம, அது டயர்டாகி சத்தம் போடாம முடியாம அது தொண்டையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, முள்ளுல சிக்கி கிடக்கு, கொம்பு சிக்கி கிடக்கு. ஆனால் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, உன் ஏக சுதனம். இப்ப வாசிங்க அந்த வார்த்தையை, 22:17 வாசிங்க.
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 22வது அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எனக்காக உன் பிள்ளையாவது உன்னுடைய குமாரத்தியாவது உன் மனைவியாவது உன் புருஷனையாவது உன்னுடைய தகப்பனையும் தாயையாவது உன் இனஜன பந்துக்களையாவது உன் சகோதர சகோதரியாவது நீ என்னுடைய நாமத்து நிமித்தம் நீ இழந்து போவையானால் அதை நான் மறுமையில் நான் வரும்போது அதை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. அப்ப ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். திரளான நட்சத்திரங்களை எண்ணவே முடியல. இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் புதிய 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 கிரகங்களை புதிய புதிய கேலக்சிய புதிய இந்த அண்டை வெளியில கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். முடிவே இல்லைங்க. கர்த்தர் உங்களை என்னையும் திரளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போறார். எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்தில் அது வரைக்கும் அளவோட தான் எல்லாமே அளவோட தான். ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. இந்த யோசேப்பை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. யோசேப்பு அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்போது சொல்லுகிறான், எப்போ 7 ஆண்டுகள் பயங்கரமாய் விளைய போகுது, அளவு கடந்த விளைச்சல் வரப்போகுது. நீ என்ன பண்ணிக்க, இந்த 7 ஆண்டுகளை உபயோகப்படுத்திக்க. இந்த 7 ஆண்டுகள் பரிபூர்ணத்துக்கு பிறகு 7 ஆண்டுகள் வறட்சி வரப்போகுது. அந்த 7 ஆண்டுகள் வறட்சியில் தேசமே வறண்டு போயிடும். மிருக ஜீவன்கள்லாம் வத்தி போயிடும். விளைச்சலே இருக்காது. மழை தண்ணீர் இருக்காது. வறண்டு போகும். இந்த 7 வருஷ விளைச்சல்ல மற்ற 7 வருஷத்துக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கின்றார் ஆண்டவர். வேற யாரும் அங்கே இல்லை. யோசேப்பு கையில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க. யோசேப்பு ஆங்கு முதல்ல அவர் தான் கிடோனை கட்டினவர். பைபிள் ரெக்கார்டில் கிடோன தானிய கிடங்குகளை கட்டினவர் அவர் தான். எல்லா இடங்குகளையும் களத்தில் தானிய கிடங்குகளை கட்ட சொல்றாரு. எல்லாம் கட்டுறாங்க. விளைந்த அளவு கடந்த இந்த தானியங்களை விளைச்சலை எல்லாத்தையும் அந்த தானிய கிடங்குக்குள்ள அடுத்த 7 வருஷத்துக்கு என்ன செய்யறாரு, சேமித்து வைக்கிறார். திரளாய் சொன்னது போலவே 7 வருஷம் முடிஞ்சிச்சு, பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு, அப்படியே எல்லாம் சுருங்கி போக ஆரம்பிச்சிருச்சு. தேசமே சுருங்கி போனது. அப்ப எல்லாரும் எகிப்தை தேடி யோசேப்பை தேடி வந்தார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை என்னையும் வானத்தின் நட்சத்திரங்களை போல அளவு கடந்த அளவுக்கு உங்களை என்னையை பெருக பண்ண அவர் வாஞ்சையுள்ள தேவனாயிருக்கிறார். இப்போ சில வசனங்களை வாசிட்டு நம்ம அடுத்தது போயிடுவோம். உபாகமம் 1:10 வாசிங்க. உபாகமம் 1:10. உபாகமம் 1:10. Deuteronomy chapter 1 verse 10.
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி செலோபியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். செலோபியாத்தின் குமாரத்திகள் ஆகிய மக்லால், திர்சால், ஒக்லால், மில்கால், நோவால் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உபாகமம் 1:10, உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். உங்களை பெருக பண்ணினார். இதோ இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எகிப்துக்கு போனவங்க மொத்தம் எத்தனை பேர்? வெறும் 70 people. ஆனா 430 வருஷ காலத்துக்கு பிறகு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பி வந்தபோது புருஷர்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர் 430 வருஷ காலத்துல. அருமையானவர்களே, இதுல ஸ்திரீகள் கணக்கு கிடையாது, பிள்ளைகள் கணக்கு கிடையாது, மிருக ஜீவன்கள் கணக்கு கிடையாது, பறவைகள் கணக்கு கிடையாது, செத்து போனவங்க கணக்கு கிடையாது, அந்த எலும்புகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்கல்ல அவங்களுடைய கணக்குகள் இல்லை. ஆனால் 6 லட்சம் புருஷர்கள் திரளாய் புறப்பட்டு வந்தார்கள். உங்களை என்னையும் கர்த்தர் இந்த 2025 அவர் திரளாய் பெருக பண்ண அவர் போதுமான தேவன். இப்போ நம்பின விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 27-23 வாசிங்க. 1 Chronicle chapter 27 verse 23. 1 நாளாகமம் 27-23. 1 நாளாகமம் 27-23. இஸ்ரவேலே, வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று, வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. செருயாவின் குமாரன். போதும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் தெரியுமா? ஆபிரகாமை கடந்து, ஈசாக்கை கடந்து, ஏசா யாக்கோபை கடந்து, யோசேப்பை கடந்து, மோசேயை கடந்து, இப்ப தாவீதின் காலத்திலே என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை தலைமுறைகள் பாருங்க. ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை போல திரளாய் பெருக பண்ணுவேன். உங்களை ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். உங்களை திரளாய் பெருக பண்ணுகிறது தான் கர்த்தருடைய முதலாவது கடமை, அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்க இப்படியே இருந்துருவோம் அப்படி நம்பாதீங்க. முதல்ல இப்படியே நாம சிரமத்துல தான் இருக்க போறோம், என் வாழ்க்கையே இப்படித்தான் ஆக போகுது நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. கர்த்தர்ட்ட விட்டுருங்க, கர்த்தர்ட்ட விட்டுருங்க. ஆபிரகாமை போல எங்க போறோன்னு தெரியாது, சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம், ஐக்கியத்தில் கலந்துக்கிறோம், தேவ சமூகத்தில் கொடுக்குறோம், நம்ம சம்பாதிக்கிறதுல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, எதை பற்றி சிந்திக்காதீங்க. ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது எப்படி சொன்னார்? பூமியின் தூளை போல. ரெண்டாவது அவர் சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்களை போல. மூணாவது ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை மட்டும் வாட்சி முடிச்சிருவோம், சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 22வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். 22 ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். இப்ப பூமியில் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் தூளை போல சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல சொன்னாரு. இப்ப அவர் சொல்றாரு கடற்கரை மணலை போல திரளாய் பெருக பண்ணுவேன். நல்ல கவனிங்க, பூமியின் துகள்கள் வேற, வானத்தின் நட்சத்திரங்கள் வேற, கடற்கரை மணல் வேற. அப்ப நல்ல கவனிங்க, கடற்கரை மணல் நீங்க அள்ளி பாருங்க, யாரோ ஒருத்தர் சலிச்சு போட்ட மாதிரி இருக்கும். யாரோ ஒருவர் ஏதோ ப்ராசஸ் பண்ணி போட்டது போல இருக்கும்.
அவ்வளவு நைஸா, அவ்வளவு அது பக்குவப்படுத்தப்பட்டதாய், அவ்வளவு பதப்படுத்தப்பட்டதாய் அது அப்படி இருக்கும். மிக அழகாக நீங்க அள்ளி பாருங்க, அள்ளி பாருங்க. அந்த அதனுடைய கையில் இருக்கும் போதே அந்த தன்மை, அந்த உணரும் சக்தி வேற மாதிரி இருக்கும். நம்ம சேத்துக்குள்ள காயை விட்டோம்னா அது வேற மாதிரி. ஆனால் கடற்கரை மணல் அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை மணலை போல திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 32:12 வாசிங்களேன். ஆதியாகமம் 32:12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல, எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னபடியே கடற்கரை மணலத்தனையாய் அவர் பெருக பண்ண. நாம தான் ஒரு குறுகிய எல்லையோட, குறுகிய வட்டத்தோட ஆண்டவரை சுருக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படி அல்ல. நீங்க விசுவாசத்தை அதிகப்படுத்த உங்களுடைய விசுவாசம் வளர 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 உங்க வாழ்க்கையில எல்லாம் திரளாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். எபிரேயர் 11:12, 11வது அதிகாரம் 12வது வசனம். 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் ஆக்கி எபிரேயர் ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள கடற்கரையில் உள்ள எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நீங்க ஆண்டவரை குறுக்காதீங்க, சுருக்காதீங்க. தேவன் திரளாய் பழுக பண்ணி பெருக பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் சரீர சுகத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப சந்தோஷ சமாதானத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வருமானத்தில் கர்த்தர் திரளாய் பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்கள் விசுவாசித்தால் இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஒரு விசை ஆமீன். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி, அப்பா இந்த வார்த்தையின்படியே திரளாய் பெருக பண்ண நீர் வல்லமையுள்ள தேவன். உமாலே முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைவிடாத ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்குக்கு நிறைவேற்றி, யாக்கோபுக்கு நிறைவேற்றி, யோசேப்புக்கு நிறைவேற்றி, மோசேயின் காலத்திலும் கர்த்தர் நிறைவேற்றி, எகிப்து தேசத்துக்கு வெறும் 70 பேரை கொண்டு போய் அவர்களை திரளான ஜனங்களாக கர்த்தர் உருவேற்படுத்தி, ஆண்டவரே அவர்களை 430 வருஷ காலத்துக்கு பிறகு அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து கானானுக்குள் பிரவேசிக்க செய்து 12 கோத்திரங்களாக பிரித்து இந்த 12 கோத்திரங்களுக்கு சுதந்திர பாகத்தை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே இன்ற வரைக்கும் வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமியின் துகள்களை போல, ஆண்டவரே கடற்கரை மணலத்தனையாய் நீர் பெருக பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததிய ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எதிர்காலத்தில், எங்கள் தொழிலில், எங்கள் வியாபாரத்தில் கர்த்தர் பெருக பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க.
அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென். பிதாவே, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட அங்கீகரித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலும் தேறுதலும் உண்டாவதாக. கர்த்தர் பலுக பண்ணி பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, 3 காரியங்களை சொன்னீங்க. பூமியின் தூளை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல எங்களை பெருக பண்ணும். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாமை போல காலம் சென்று போனாலும், வயது சென்று போனாலும், ஆண்டவரே சரீரம் செத்து போனாலும், கர்ப்பம் செத்து போனாலும் அதை உயிரிடச் செய்வதற்கு உம்மால முடியும். ஆண்டவரே, மலடு என்கிற நிலையை மாற்ற உமக்கு அதிகாரம் உண்டு. எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.